ஸோ கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன். ஸோ புதன் வந்து உங்கள் ராசியாதிபதி இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஏதாவது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாச்சும் வந்து கையில் வந்து இழுத்துக்குச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி எலும்பு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த விரல்கள், ஏதாவது விரல்களில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இல்லை காலில் ஏதாச்சும் வந்து ஒரு மாதிரி வீக்கம், கால் இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சம். ஸோ 2-9 உச்சமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான காசு நல்லா வருங்க. ஸோ காசுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய விஷயங்களில் வந்து நட்சத்திரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு உதவாமல் வேறு எவனோ எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். நான் சம்பாதிச்சேன், இப்போ தான் வந்து 1 லட்சம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி போயிட்டாங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எமோஷனோ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக. கடன் எதாவது வாங்குறீங்கன்னா அந்த கடன் தேவையா? சில பேர் இருக்கிறான், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பானுங்க, எதுக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எது வாங்குறோங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக வந்து ராகு, கன்னி ராசிகள் வந்து 4-7ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மா கொஞ்சம் இடமா பேசுகிறதுமான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, எங்கேயும் வெளில கூட்ட மாட்டேன்றாரு, நான் இப்படியே ஜெயிலில் இருக்கிறேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுன்னு வருவாங்க. ஸோ அது கணவன் மனைவிகளில் ஒருத்தர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுதான் விஷயம். அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்போது குறை காண்றதுன்றது பார்த்திங்கன்னா அது சூரியனோட இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு குறை காண்றது. புருஷ முறையின்னு இந்த எல்லாம் அழுகாக இருக்கிறான், ஒரு துணி ஒழுங்காக போட்டுதான்னு சொல்லிட்டு நோயின்னு குறை சொல்லிக்கினே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நிறைய காசு வரும். வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் தான், நிறைய காசு வரதுக்கான எப்பவுமே ரொம்ப நேரம். குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் நிறைய வாக்குவாதம் பண்ணுவானுங்க. ஸோ அதுதான் இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல காசு வரதுக்கான எப்பவுமே நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம்